தேவதாஸ் ராமேஸ்வரம். இப்ப ஏற்கனவே மீனவர்கள் வாழ்வதற்கு வழி இல்லாம இலங்கை கடற்படையினுடைய அத்துமீறல் அதிகமா இருந்துகிட்டே இருக்கு. வெட்டினாங்க, குத்துனாங்க, சுட்டாங்க, படகுகளை மூழ்கடிச்சாங்க. இன்னை வரைக்கும் 146 மீனவர்கள் இலங்கை சிறையில் இருக்காங்க. அதுல 100க்கும் மேற்பட்டவர்கள் தண்டனை கைதிகளா இருக்காங்க. அவங்களுக்கு 6 மாசம், 2 வருஷம், 1 வருஷம் இப்படி சிறை தண்டனை கொடுத்துருக்காங்க. அது இல்லாம 198 படகுகள் இலங்கை வசம் சிறைபிடிக்கப்பட்டு அரசுடைமையாக்கப்பட்டிருக்கிறது. மீனவர்கள் இந்த நேரத்துல வெந்த புண்ணுல வேலை பாய்ச்சற மாதிரி இலங்கைக்கு ராணுவத்துக்கு நம்ம பெரிய ராணுவம் பயிற்சி கொடுக்கிற நேரத்துல அவங்க டார்கெட்டா நினைக்கிறது யாருன்னா அந்த மீனவர்களை தான் நினைக்க போறாங்க. இது முற்றிலும் மறுக்கக்கூடிய செய்தி. இதை நிறுத்தப்பட வேண்டிய செய்தி. ஒரு ராணுவத்திற்கு பயிற்சி கொடுக்கறது இருந்தா நம்மளுடைய நட்பா இருக்கிறவங்களுக்கு கொடுக்கலாம். நம்மளையும் சிறைபிடித்து நம்ம மீனவர்களையே அடிச்சு மிதிச்சு நம்ம படகுகளை அரசுடைமையாக்குற ஒரு நாட்டுக்கு நம்ம பயிற்சி கொடுக்கறது நம்ம கையை எடுத்து நம்ம கண்ணை குத்துறது மாதிரி ரொம்ப வெக்கக்கேடாம வேடிக்கையான செயலாம இருக்கு. இன்னைக்கு ரெண்டுமே ஒரு மீனவன் கூட இலங்கை சிறையில் இல்லை, ஒரு படகு கூட இலங்கையில இல்லை. குறுகிய கடல் பகுதியில இரு நாட்டு மீனவர்கள் மீன் பிடிக்கலாம் அப்படிங்கிறது சரத்தை இருக்கிற நேரத்துல இப்படி ஒரு ராணுவத்திற்கு பலத்தை நம்ம சேர்ப்பது நமக்கு நாமே புதை ஊழி தோண்டி கொள்ளுகிறதுக்கு அர்த்தமா தான் எங்களுக்கு தெரியுது. இது அவங்களுக்கு டார்கெட் வேற எதுவுமே கிடையாது. நம்ம ராணுவத்தை, இலங்கையினுடைய ராணுவத்திற்கு நம்மளுடைய ராணுவ பலத்தை அவங்களுக்கு கொடுக்கணும், பயிற்சி மூலம் கொடுக்கணும். கொடுக்கும்போது அவங்க எங்க பிரயோகப்படுத்துவாங்க? இந்த குறுகிய கடல் எல்லை பகுதியில மீனவனை தாக்குறதுக்கு தான் இது உதவும்னு நாங்க நினைக்கிறோம். இது ரொம்ப வருத்தப்படக்கூடிய செயலா இருக்கு. நீங்க இரு நாட்டு மீனவர்கள் மீன் பிடிக்கலாம ஒரு ஒப்பந்தத்தை போட்டு அவங்களுக்கு நீங்க என்ன வேணாலும் கொடுங்க, அதே நாங்க கேட்க மாட்டோம். ராணுவத்தையே அவங்களுக்கு கூட கொடுங்க, நாங்க கேட்க மாட்டோம். அப்படி இல்லாம ஒரு பக்கம் நம்ம மீனவன் கஷ்டப்பட்டுக்கிட்டு துன்பப்பட்டுக்கிட்டு 13 மாவட்ட தமிழகத்துல 13 மாவட்ட இந்திய மீனவர்கள் இன்னைக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒரு மாவட்டம் இல்ல, ராமநாதபுரம் மாவட்டம் மட்டும் இல்ல, 13 கடலோர மாவட்டங்கள் பல லட்சக்கணக்கான மக்கள் இந்த மீன்பிடி தொழிலை நம்பி வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இவங்களை ஒரு ஒழுங்குபடுத்தாம இலங்கை ராணுவத்தை ஊக்குவிக்கிறது ரொம்ப ஒரு துன்ப செயலா தான் நாங்க நினைக்கிறோம்.